எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. முகூர்த்த முடிய இன்னும் 3/4 மணி நேரம் தான் இருக்கு. பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். துணை மாப்பிள்ள வந்துட்டா துணை பண்ண பக்கத்தில் உட்கார வச்சு சந்திரகிரகண தோஷத்தால் வந்த பிரச்சனைக்கு பரிகாரம் பண்ணி தாலி கட்ட வைக்க முடியும். ஏமா கோயிலா, யார துணை மாப்பிள்ள இருக்கிறாரு? அன்புதான்ப்பா. ஏங்க, அதான் நம்ம வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க எல்லாம் சொல்லுச்சே, அன்புதான் துணை மாப்பிள்ள, ஆனந்தி தான் துணை பொண்ணுன்னு. அன்பு எடுத்து கொடுத்த புடவைய கூட ஆனந்தி நான் கட்ட மாட்டேன், விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாளே. ஆமா ஆமா, மறந்துட்டேன். ஆனா இப்ப அந்த புடவை தானே கட்டிருக்கு. அம்மா கோகிலா, நிச்சயதார்த்தத்துல இருந்து அன்பு தம்பி வரதெல்லாம் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லையம்மா. மகேஷ் தம்பி, அன்புதான் தொடமாப்பிள்ளைன்னா முத்து மணமேடையில் உட்கார்றப்ப வந்திருக்கணும். இன்னும் வரலையே, அங்க இருந்து கிளம்பிட்டாரா இல்லையா? கிளம்பிருப்பாங்க அங்கிள். மகேஷ் சார், அன்புக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சான்னு யார்கிட்டயாவது போன் பண்ணி கேட்டீங்களா? ஏன் ஆனந்தி, நீ கேட்க வேண்டியதானே? ஏய், நான் எப்படி கேட்க முடியும்? என்னத்தையாவது வம்புக்குன்னு பேசிக்கிட்டு. நாங்க ஒண்ணு வம்பு பேசலாமா? அன்பனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு நீ தானே ஐடியா பண்ண. அப்ப அதே மாதிரி அது முடிஞ்சிருச்சான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் உனக்கு தான் முழு தகுதி இருக்கு. போன் பண்ணி கேளு.